தேர்தல் தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று அறிக்கை வெளியிட வேண்டும். எப்படி ஆட்சிக்கு வர போறது இல்ல. அந்த தோல்வியை தாங்காம 4 பேர் சூசைட் பண்ணிட்டா என்ன ஆகுது? எனக்கு ரியலாவே இந்த பயம் இருக்கு. ஏன்னா விஜய் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு கல்ட்டு தொடர், அவங்கள்ட்ட அரசியல் நாலேஜோ எல்லாத்தையும் பரிசீலிச்சு பாக்குற ஒரு புத்தியோ குணமோ ஒரு மண்ணும் இல்ல. அது ஒரு கல்ட்டு. அவர்கள் நம்ம கட்சி தான் வெற்றி பெறும் என்று கற்பனையில் இருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் எது வேண்டுமானால் நடக்கும். இவங்கெல்லாம் நாளைக்கு தேர்தல் தோல்வியை எப்படி தாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பயமா தான் இருக்கு. மே 4ஆம் தேதி உஷாரமா இருக்கணும். நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் பேசுறதுல ஒரு கிண்டல் துணி இருந்தாலும் அதுல அடிப்படை உண்மையும் இருக்கு. கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு ரீஎலெக்ஷன் வச்சே ஆகணும். அவர் மருதமலை கோயில் நினைக்கிறாங்க திரிசா, இவர் திருச்செந்தூர் மருதமலையில திரிசா. இதெல்லாம் கிட்டத்தட்ட செகண்ட் ஜெயலலிதாவா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே. இவர் எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களா? தெரியல. இதோட இதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. கொடின்னு ஒரு படம் வந்துச்சு, பல பேர் அந்த ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. தேவாலயத்துல போய் முட்டி போட்டு போ அப்படின்னு பெரியார் சொன்னாரா? சீரடி சாய்பாபாவுக்கு போக சொல்லி சொன்னாரா? இல்ல திருச்செந்தூர் கோயிலுக்கு போக சொன்னாரா? எதை சொன்னாரு பெரியார்? அதனால பெரியார் கொள்கை தலைவர்கிட்ட சொல்லி முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சாப்ல. அப்புறம் முழுக்க இவர் ஆப்ரேட் பண்ணதெல்லாம் அந்த ஜோசியக்காரர் தான் அப்படிங்கிறது ஏற்கனவே அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் திரு பாரதி தம்பி அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா, ஓட்டு போட்டு விதம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் டிவிகே என்று ஒரு என்ன சொல்றது, இணையதளம் முழுக்க அது ஒரு பேசும் பொருளா இருக்கிறது. இன்னைக்கு உச்சபட்சமா அவருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் திருச்செந்தூர் போயிருக்காரு. அதே நேரத்துல திரிசா அவர்கள் மருதமலை போயிருக்காரு. நாளைக்கு சீரடி சாய்பாபா போவதாக தகவல். இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஓய்வு காலத்தை அவர் இப்படி பயன்படுத்த எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது கோடை காலத்துல தேர்தல் வந்துச்சு, வேகாத வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு பிரச்சாரம் பண்ண அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு 4-5 நாள் ஓய்வு எடுப்போன்னு சொல்லி கொடைக்கானலுக்கு அங்க இங்க கிளம்பி போயிருக்காங்க. நம்ம தலைவர் பனையூர்ல படுத்து கிடந்தாரு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு ஒண்ணு பிரச்சாரம் பண்ணிருந்தாலே உடம்பு ரெஸ்ட் கேட்கும், எங்கேயாவது போவாரு. அவர் ஆல்ரெடி ரெஸ்ட்ல இருந்தாப்ல. ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி இப்ப அறுபடை வீடுகளுக்கு தரிசனத்துக்கு போயிருக்காரு. பட் இதுல இந்த தேர்தல் முடிவு தேதி நெருங்குற நேரத்துல அவசரமா சீரடி சாய்பாபா, திருச்செந்தூர் முருகன் கோயில், இந்த பக்கம் மருதமலை அப்படியே வரிசையா சாமி தரிசனமா செய்யறாரு இல்லையா? அப்புறம் அதுக்கு முன்னாடி திருச்சியில முட்டி போட்டு நடந்து அப்புறம் கோயிலுக்கு போய் தர்காவுக்கு போய் திடீர்னு பக்தி மயமா விஜய் காட்சி அளிக்கிறார் இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பதட்டம். நீங்க விஜயோட உடல் மொழியில நல்லா திருத்தமா பாத்தீங்கன்னா, கடைசியில அந்த பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் கைய தூக்கி இப்படி கும்பிட்டு போட்டு ஏதோ இந்த கோயில் ஜபம் பண்றது போலவே பேசினாப்ல. அவர் உடல் மொழியில முழுக்க தெரியுது பதட்டம். ஒரு தேர்தல்ல தோல்வி வரலாம், வெற்றி வரலாம், காத்திருந்த அடுத்த தேர்தல் வரைக்கும் போட்டியிடலாம், இன்னும் என்னென்னவோ பண்ணலாம். ஆனா இவரால தோல்வியை ஒருபோதும் தாங்க முடியாது. தான் வந்தா கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிக்க வச்சிருவாங்க. சிஎம் ஆக்குறதுக்காக நீங்க எல்லாம் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு அதை வந்து என்னோட வேலை அப்படின்றது அவரோட எண்ண ஓட்டம். இது அவரோட எண்ண ஓட்டம் மட்டும் இல்ல. அதோட விஜயோட அடிப்படையான குணம் அப்படிங்கிறது நார்சிசிஸ்டிக் பிஹேவியர். அது ஒரு சுயமோக குணம். இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் அதுக்குன்னு சில தனிப்பட்ட குண நலன்கள் இருக்கு. அதுல முக்கியமான குண நலன்கிறது என்டைட்டில்மெண்ட் ஃபீல். அதாவது எனக்கு உதவி செய்யறதுக்காக சுத்தி உள்ளவங்க எல்லாம் கடமைப்பட்டார்கள். அது அந்த நார்சிசிஸ்டிக் ட்ரைட்ஸோட ரொம்ப முக்கியமான குணம். சுத்தி உள்ளவங்க இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறது மட்டும் இல்ல, தான் மத்தவங்களுக்கு நன்றியோட இருக்கணும் நினைக்க மாட்டாங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாம் தனக்கு நன்றியோட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை தவிர உங்களுக்கு என்ன வேலை அப்படின்றதுதான் அவங்களோட எண்ணம். இப்ப விஜய் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. 20-30 வருஷமா நான் என்னென்னவோ பாட்டு பாடி டான்ஸ் ஆடி தமிழ்நாட்டையே சந்தோஷப்படுத்திருக்கேன். எந்த முதலமைச்சர் நாற்காலில உட்கார வைக்கிறது தவிர உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்றதுதான் விஜயோட எண்ண ஓட்டம். இந்த நார்சிசிஸ்டுகள் இருக்காங்களே, இவங்க ஃபெயிலியரை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு இருக்குல்ல, அவங்களால ஃபெயிலியரை அவ்வளவு எளிதா தாங்கவே முடியாது. உடைஞ்சு போயிருவாங்க, நொறுங்கி போயிருவாங்க.
அதனால நான் விரும்பி விரும்புறதெல்லாம் என்ன அப்படின்னாக்க, விஜய் கட்சியில இருந்து குறைந்தபட்சம் 2 பேரு ஜெயிக்கணும். ஒண்ணு லெப்ட் பாண்டி, இன்னொன்னு புசி ஆனந்த். விஜய் தோக்கணும். லெப்ட் பாண்டியும் புசி ஆனந்த் ஜெயிக்கணும், விஜய் தோக்கணும். அது விஜய் மனசு அதை எப்படி எதிர்கொள்ளுது, எப்படி எடுத்துக்குதுன்னு பார்க்கணும். நான் சொல்ற அந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் உள்ள விஜய் இதை எப்படி எடுத்துக்குவாரு அப்படின்னு பார்க்கணும். பல பேர் லெப்ட் பாண்டினா சட்டத்துறை அமைச்சர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கால கொடுமையை அனுபவிக்க வேண்டி இருக்காது அப்படின்னு நம்புறேன். பார்க்கலாம். பெரியார் அம்பேத்கர் ஒரு தன்னுடைய கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்காரு. ஆனா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வேறு திசையில போற மாதிரி தெரியுது. அதை தாண்டி என்னன்னா, ஜோசியக்காரர் வண்டியில உள்ள பாத்திருப்பீங்க. ஜோசியக்காரர் ஐயரான் தெரியல, வண்டிக்குள்ள அவரை வச்சுதான் எல்லா இடமும் கூட்டி போறாரு. அப்ப பழையபடி ஜெயலலிதாவுக்கு மாதிரியா இவருக்கும் ஜோசியர் அட்வைசரா மாறிட்டாரா? இது பெரியார் அம்பேத்கர் கொள்கைக்கு முரண்பாடு இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவருக்கு கொள்கை தலைவர் ஜோசியக்காரர் தான், பெரியார்லாம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப காலமா இது அரசியல் அரங்குல மறைமுகமா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நான் முன்னாடி கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு லேடி ஜோசியக்கார அம்மா இருக்குது, அதுதான் விஜய்க்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது. இவர் சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு வரமாட்டார் பார்த்தீங்களா வெளில, கடைசி வரைக்கும் வெளில வரல. அந்த 6 மணிக்கு பிறகு வெளில போகாத உனக்கு கண்டம் அப்படின்னு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். இது ஏற்கனவே கேள்விப்பட்டேன். இப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணுது. காருக்குள்ளேயே ஜோசியக்காரன் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காப்ல. அதனால இப்ப அவர் விரும்புகிற மாற்றம், பெரியார் தான் எங்கள் கொள்கை தலைவர், பெரியார் என்ன ஜோசியக்காரனை வச்சுக்கிட்டு சுத்து அப்படின்னு சொன்னாரா? 6 மணிக்கு பிறகு வெளில வராத அப்படின்னு சொன்னாரா? தேவாலயத்துல போய் முட்டி போட்டு போ அப்படின்னு பெரியார் சொன்னாரா? சீரடி சாய்பாபாவுக்கு போக சொல்லி சொன்னாரா? இல்ல திருச்செந்தூர் கோயிலுக்கு போக சொன்னாரா? எதை சொன்னாரு பெரியார்? அதனால பெரியார் கொள்கை தலைவர் சொல்லி முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சாப்ல. அப்புறம் முழுக்க இவர் ஆப்ரேட் பண்ணதெல்லாம் அந்த ஜோசியக்காரர் தான் அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த சினிமா சேனல்லாம் ஒன்று பேசுவாங்க, 2 பேர் உட்காந்து அது கூட பேசிட்டு இருந்தாங்க, ஒரு தடவை பார்த்தேன். அதனால ஜோசியக்காரர் தான் விஜய் ஆப்ரேட் பண்றாரு அப்படிங்கிறது பல காலமா அப்படி மறைமுகமா அப்படி சொல்லிட்டு இருந்ததுதான். இப்ப அவர் வெளிப்படையா கூப்பிட்டு வந்திருக்காரு. இதோட ஜோசியக்காரரை வேன்ல வச்சு கூப்பிட்டு போனாக்க மீடியா கேமரால சிக்குவோம், நாளைக்கு இதை வச்சு பேசுவாங்க அப்படின்றது விஜய்க்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். இதெல்லாம் பேசு பொருளாக அவர் விரும்புறாரு. தமிழ்நாட்டுல ஜோசியத்தை நம்புறவங்க தான் எண்ணிக்கை அதிகம். சீரடி கோயிலுக்கு போறவங்க எண்ணிக்கை தான் அதிகம், திருச்செந்தூருக்கு போறவங்க எண்ணிக்கை தான் அதிகம். அதனால அந்த வாஸ்ட் மெஜாரிட்டி தான் அவருக்கு முக்கியமே தவிர, இந்த கொள்கை தலைவர் இதெல்லாம் டோக்கனிசம். அதெல்லாம் சும்மா பேருக்கு சொல்லிக்கிறது. கட்சின்னா ஒரு கொள்கைன்னு வைக்கணுமே கட்டாயம் இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்றாப்புல. அப்படி இல்லாட்டினா அவருக்கு என்ன பெரிய பிரச்சனை இல்லை. அதனால அந்த ஜோசியக்காரர் போட்டெல்லாம் வெளில வரணும், 4 பேர் இதை பத்தி பேசணும், அதுதான் அவருடைய நோக்கமே. அதனால அதுல ஒன்றும் பெரிய அதிர்ச்சி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு புக் இருக்கு. அதாவது அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் கோர்ட் வாசல் நிக்கிறாங்க. ஆதரவாளராக இவருக்கு நெருக்கமா நண்பரா சொல்றதா அல்லது வேறு வகையான எந்த வகையிலும் தெரியல. ஆனா அவரு மருதமலை கோயில நிக்கிறாங்க திரிசா. இவர் திருச்செந்தூர் மருதமலையில திரிசா. இதெல்லாம் கிட்டத்தட்ட செகண்ட் ஜெயலலிதாவா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே. இவர் எம்ஜிஆர், அவர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களா? தெரியல. இதோட இதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. கொடின்னு ஒரு படம் வந்துச்சு, பல பேரும் அந்த ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கொடி படத்தோட கதையில கடைசியில திரிசா கூடவே இருக்க தனுச கத்தியால குத்திட்டு அந்த அம்மா பதவிக்கு வந்துடும். விஜய் பார்த்து உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னா பல பேரும் சொல்றாங்க. அதனால திரிசா தான் எதிர்கால ஜெயலலிதாவா, திரிசா தான் எதிர்கால அம்மாவா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. விஜயவே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கால குடும்பிக்கு நிக்கிறோம். அதனால அப்படி ஒண்ணு நடக்குமா? விஜய் திரிசாவுக்கு அப்படிப்பட்ட தகுதிகள் இருக்கா அப்படின்னாக்க ஆமா இருக்குது. அந்த அம்மாவும் ஒரு பிராமின் லேடி, ஜெயலலிதாவும் அந்த வம்சாவளியில வந்தது. இந்த நேரத்துல எனக்கு பழனி பாபா சொன்ன ஒரு இது பல பேர் கேள்விப்பட்டிருக்க கூட, நம்ம பசங்க எவனாவது கொஞ்சம் மேல ஏறி வந்தான்னா இந்த பாப்பாத்தி எவனாவது போய் அவனை பிடிச்சு அவன் கைவிட்டு வச்சுக்குவா அப்படின்னு பழனி பாபா முடியும் பேச்சுல சொல்லியிருந்தாப்புல. விஜய் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிரச்சனை இருக்கோ இல்லையோ, விஜய்க்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னா படார்னு போய் துண்டை போட்டு ஒரு பிராமின் லேடி உட்காந்துக்குது. அவ்வளவுதான் அவளை சொல்ல முடியுது. மற்றபடி எதிர்காலத்துல விஜய் எம்ஜிஆர் ஆவாரா, திரிசா ஜெயலலிதா ஆகுமா, அப்புறம் யாரு சசிகலா, யாரு தீபா, இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகள். அதெல்லாம் பார்க்கலாம். இல்ல அவங்க மருதமலைக்கு ஒரு பிராமின் லேடி நீங்க சொல்றீங்க, ஆனா மருதமலைக்கு போயிருக்காங்க திரிசா. இவர் கூட தான் கிறிஸ்தவர். இப்ப போய் சீரடிக்கு போறாரு, திருச்செந்தூருக்கு போறாரு. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வரணும், எல்லாரும் ஓட்டு போடணும், எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு காட்டிக்கணும்னாக்க எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதான். அதெல்லாம் அரசியல் அதெல்லாம் சாதாரணமா கவுண்டர் பண்ணி சொல்லுவாங்க. திரிசா மருதமலை போறதும், விஜய் இப்படி இந்த கோயிலுக்கு போறதும்
ஸ்பான்டேனியஸா ஒரே நாள்ல நடக்குது அப்படிங்கும் போது இதையும் சேர்த்து வச்சு பேசுவாங்கன்னு அவருக்கு தெரியாதா? சங்கீதா விஜய் விவகாரம் வெளில வந்த அடுத்த ஒரு சில நாள்ல தான் பர்பஸா அந்த கல்யாணத்துக்கு திரிஷாவை கூப்பிட்டு போனார் இல்லையா? இப்ப பர்பஸா இவர் திருச்செந்தூருக்கு போற அதே நாள்ல திரிஷா அந்த பக்கம் ஒரு கோயிலுக்கு போறாங்க. அந்த செய்தி மீடியாவுக்குள்ள வர்ற மாதிரி பாத்துக்கிறாங்க. அதனால இதெல்லாம் ஏதோ பத்திரிகையாரங்க கண்டுபிடிச்சு பாத்தீங்களா 2 பேரும் ஒரே நாள்ல போயிட்டாங்க அப்படி பேசுறதெல்லாம் இல்ல. அவங்களே நம்மளுக்கு பிஸ்கட் துண்டை போடுறாங்க, நாங்க போறோம் பேசுங்க இதை பத்தி அப்படின்னு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அரசியல் தலைவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களுடன் தொடர்பு வைத்திருப்பது அப்படிங்கிறது அதை வெளிப்படையா ஷோகேஸ் பண்ணிக்கிறது ஒரு மஸ்குலினிட்டியா பார்க்கப்படுது. அது கலைஞர் கருணாநிதியா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, இதை பத்தி எல்லாம் முன்னாடி MS பாண்டியன் எல்லாம் எழுதிருக்காங்க. நம்ம இந்த மேற்குலகத்துலதான் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அரசியல் தலைவர் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண உறவுல இருக்கிறதெல்லாம் விமர்சன பூர்வமா பார்க்கப்படும். தமிழ்நாட்டுல ஒரு ஆண் மைய வீரமா, ஒரு ஆண்மையின் வீரமா, ஒரு மஸ்குலினிட்டியா பார்ப்பாங்க. கடந்த கால அரசியல் வரலாறு நமக்கு அதைத்தான் உணர்த்துது அப்படின்னா ஒரு ஸ்டடி ஒண்ணு எழுதியிருக்காங்க. அதனால விஜய் இப்படி எல்லாம் சுத்துறதெல்லாம் அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தோணல. அது பெருசா ஒண்ணு தோணாது. அப்புறம் அவர் பேசணும்னு விரும்பிதான் அதெல்லாம் பண்றாரு. குறிப்பாக குழந்தைகள் உரிமை கண்காணிப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. விஜய் மன்னிப்பு கேட்கணும், குழந்தைகளை பகடை காய்களாக பயன்படுத்துவதா அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன நிலைமையில போய் நிக்குன்னு தெரியல. அதே போல நீதிபதி பழைய கிருபாகரன் ஓய்வு பெற்ற நீதிபதியுமே கூட ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதை என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளை கவனமா பார்த்துக்கணும், இந்த பாலிடிக்ஸ் இந்த வருஷம் பாலிடிக்ஸ் தேர்தல் கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது, அதிர்ச்சியும் இருக்கிறது, மகிழ்ச்சியும் இருக்கிறது. அதை விஜய மையமா வச்சு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? குழந்தைகளையும் விஜயையும் சேர்த்து வச்சு பேசுவது சரியா? அதுல சீரியஸா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. ஆனா குழந்தைகளை பத்தி இல்ல. அது குழந்தைகள்லாம் விளையாட்டுத்தனமா வீட்டுல உள்ள பெரியவங்கள்ட்ட விஜய் நான் ஓட்டு போடுங்க, விஜய் நான் ஓட்டு சொன்னாங்கதான். எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க. அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. அது குழந்தை ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்றாங்க. பட் சீரியஸா இந்த இளைஞர்கள் செக்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு 25-30 வயசுல அது போய் இன்னும் அழுகுது இல்ல பிள்ளைங்க, அழுகிறது. அப்புறம் விஜய் நான் போறது, காரு குறுக்க கொடுத்து செல்ஃபி எடுக்கிறது, அப்படிலாம் பின்னாடியே சுத்துறாங்கல்ல. தான் உயிரை பொருட்படுத்தாம விஜய் பின்னாடி போறாங்க இல்லையா. இவங்கெல்லாம் ஒரு சில பேர் விஜய் இப்ப 2 தொகுதியிலையும் தோக்குறாருன்னு வைங்க, அந்த தோல்வி இவங்க தாங்குவாங்களா? நாளைக்கு தாவேக்கா எப்படி இருந்தாலும் ஆட்சிக்கு வர போறது இல்ல. அந்த தோல்வியை தாங்காம 4 பேர் சூசைட் பண்ணிட்டா என்ன ஆகுது? எனக்கு ரியலாவே இந்த பயம் இருக்கு. தாவேக்கா ஒரு கடுமையான தோல்வியை தழுவும் பட்சத்தில், ஏன்னா விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறது ஒரு கல்ட்டு தொடர். அவங்கள்ட்ட அரசியல் நாலேஜோ எல்லாத்தையும் பரிசீலிச்சு பாக்குற ஒரு புத்தியோ குணமோ ஒரு மண்ணும் இல்ல. அது ஒரு கல்ட்டு. தான் தலைவன் ஜெயிக்கணும். அவன் ஃபீல் பண்ணி சொல்றான். அதை ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ணி தான் அதை அவங்க எல்லாரும் பேசுறாங்க. சோ விஜயோட தோல்வியை இவங்களால தாங்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட். நான் சொன்னது போல புஷி ஆனந்த் ஜெயிச்சு விஜய் தோத்துட்டாருன்னு வைங்க, அவங்களாம் அது பெருத்த அவமானம். 4 பேர் சாகிறதுல 10 பேர் செத்துருவான். அதனால இந்த விஜயோட தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது அன்னைக்கு நேரத்துல தற்கொலை தடுப்பு மையம், ஆலோசனை மையம்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது கிண்டலுக்காக சொல்லணும் கூட இல்ல, நான் சீரியஸாவே கொஞ்சம் ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. அங்க அது சொல்ல முடியாதுல்ல. நிறைய பெண்கள்லாம் அழுகுறாங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் விஜய்னான்னு பர்சனலா ஃபீல் பண்ணி தான் சொல்றாங்க. அவங்களுக்கு அரசியல் எதுவும் நடக்கலாம், தோல்வி எல்லாம் வரலாம், பாத்துக்கலாம், அடுத்த தேர்தலில் பாத்துக்கலாம்ன்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. விஜய்ங்கிறவரு அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு அதிமானுடன், ஒரு கடவுள். கடவுள் எப்படி தோற்க முடியும்? அதனால கடவுளின் தோல்வியை அவங்க பக்தர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த பக்தர்களில் ஒரு சிலர் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு மே 4ஆம் தேதி இருக்குது. அதனால அந்த உண்மையிலேயே அது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் விஜய் எப்படி இருந்தாலும் ரொம்ப மோசமான வாக்கு சதவீதத்தை வாங்க போறது இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது போல அவ்வளவு 25-30 அப்படி வாங்கலன்னாலும் கூட ஒரு முதல் தேர்தலை எதிர்கொள்கிற ஒரு அரசியல் கட்சி போன 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு படத்தை நடிச்சுட்டு மறுபடியும் இப்ப தேர்தலில் நிக்கிற ஒரு கட்சி, பெரிய எஃபோர்ட் எல்லாம் போடாத ஒரு அரசியல் கட்சி முதல் தேர்தலில் எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ வாங்குவாங்களோ அதை விட கூடுதலாக தான் விஜய் வாங்குவார். என்னுடைய தனிப்பட்ட யூகம் சீமான தாண்டுவாரு அல்லது முன்ன பின்ன இருக்கும். சீமான் இருக்கிற 8% ஒரு 3% இவர் உருவாருன்னு வச்சுக்கோங்க. இவர் உருவி அங்கங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கட்டி ஒரு 10% முன்ன பின்ன வாங்கலாம் நான் கெஸ் பண்றேன். 10% டீசென்டான நம்பர் தான். அடுத்த தேர்தல் வரைக்கும் அரசியல் பண்ணாத கொஞ்சம் உயர்த்த முடியும்.
அடுத்து ஒரு 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருக்க பட்சத்துல ஏற்கனவே 5 வருஷம் இன்னொரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரும். இதெல்லாம் அறுவடை பண்றதுக்கு இன்னொரு 5 வருஷம் ஸ்ட்ராங்கா பாலிடிக்ஸ் பண்ணாக்க விஜயால ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா இதெல்லாம் நடைமுறையில நடக்கக்கூடியது. இப்படி எல்லாம் அரசியல் பண்ணணும் இல்ல தெரியாதுல்ல. படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஓடிடணும். இது என்ன 5 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு இவங்களால அந்த நடைமுறை அரசியல் யதார்த்தமான அரசியல் எல்லாம் பரிசீலிச்சு பாக்குறதுக்கான எந்த அறிவும் அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதனால மே 4ஆம் தேதி கொஞ்சம் பயமா தான் இருக்கு, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். பெற்றோர்கள் கொஞ்சம் உண்மையிலேயே கவனமா இருக்கணும். ரொம்ப சீரியஸா விஜயை ஃபாலோ பண்றவங்க, விஜய் ஒரு கடவுளை போல கருதுற பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு பசங்களை கொஞ்சம் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறோம் அல்லது கவனமா பாத்துக்கணும். உண்மையாவே தான் சொல்றேன். சிலர் வந்து குறிப்பாக இளைஞராக இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்றாங்கன்னா கல்லுக்குட்டி இப்பே போட்டாங்க, அதனால விஜய் தோக்கடிக்க போறாங்க, இதை வந்து தேர்தல் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற வீடியோவும் போடுவாங்க. அப்போ உள்ளபடியே 4ஆம் தேதி வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? கள்ள ஓட்டு எப்படி போட முடியும்? சொல்றாங்களே அது அவங்க தான் டெமோ செஞ்சு காட்டணும். எப்படா கள்ள ஓட்டு போடுறது? அதை குத்து அமுக்குனா வருது இந்த பக்கம் எப்படி கள்ள ஓட்டு போடுறது? இப்ப விஜய் ஜெயிச்சுட்டாக்க அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து கள்ள ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வச்சுட்டாங்க எடுத்துக்கிறதா? அதனால அது அது ஃபேக். அது அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம எதுவும் பதில் சொல்றதுல அர்த்தம் இல்ல. நம்பி பேசுறாங்க, அதை வந்து நம்பி பேசுறாங்க விஜயோட ரசிகர்கள். அதை நம்பி அது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க. இப்பயே அந்த அந்த பதட்டத்துக்கு ஆளாகி விட்டாருங்கிறத பார்க்க முடியுது. ஆமா ஆமா, அவங்க எந்த அளவுக்கு விஜய் போய் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காரு, இந்த பசங்க மத்தியில பதிய வச்சிருக்காரு அப்படின்னாக்க அது ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் நடந்திருக்கிறது. ஸ்டாலின் மேல அவ்வளவு வன்மமா இருக்காங்க அந்த பசங்க. அன்ரீசனபிள், எந்த எந்த காரணமும் கிடையாது. லாஜிக்கலா அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது அதை இந்த தாவேகா பசங்களுக்கு. ஆனா ஸ்டாலின் எதிரி. அது ஒரு சினிமாக்குள்ள வில்லனை கட்டமைக்கிறதுக்கு சில அடிப்படைகள், ஒரு திரைக்கதைக்குள்ள ஹீரோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, இன்ட்ரோ காட்சி, வில்லனை கொண்டு வருவாங்க. எம்ஜிஆர் படங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, எம்ஜிஆர் படங்கள்ல அவர் நடிக்கும் போது இவர் தான் ஹீரோன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு காட்சி தேவையில்லை, தனியா அதுக்குன்னு ஒரு சீன் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா மக்கள் மனசுல ஆல்ரெடி எம்ஜிஆர் ஹீரோவா இருக்கிறாரு. சோ என்ட்ரி ஆகும் போதே அவர் ஹீரோன்னு போயிடலாம், அதுக்கு தனியா 2-3 சீன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு எம்ஜிஆருக்கு சொல்லுவாங்க. இப்ப விஜய் என்ன பண்ணிருக்காரு, வந்த முதல் செகண்ட்ல இருந்தே ஸ்டாலின் வில்லன். காரணம் அதெல்லாம் தேவையில்ல, வில்லன் அவ்வளவுதான். சொல்லி 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 இவரை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிகள் மனசுல எல்லார்ட்டையும் ஸ்டாலின் பத்தி அப்படி ஒரு எதிர்மறையான இமேஜ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவர் வந்து இந்த 5 வருஷத்துல அவரு செயல்படுத்திருக்கிற திட்டங்களோ உருவாக்கி வச்சிருக்கிற இமேஜோ அதற்கு நேர்மாறானது. ரொம்ப சாஃப்டான இமேஜ் அவருக்கு இருக்கு. ஆனா இவரோட ஃபாலோவர்ஸ் மத்தியில ரொம்ப க்ரூயலா அவரை பத்தி ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் நாளைக்கு தேர்தல் தோல்வி எப்படி தாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பயமா தான் இருக்குது. மே 4ஆம் தேதி உஷாரமா இருக்கணும். நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் பேசுறதுல ஒரு கிண்டல் துணி இருந்தாலும் அதுல அடிப்படை உண்மையும் இருக்கு. நீங்க சொல்லும்போது போய் கிண்டல் துணியோ அல்லது சிரிக்கிற விஷயமே கிடையாது. அநேகமாக 4ஆம் தேதி என்னோட நடக்கலாம். அதை உணர்ந்தா பாத்தீங்கன்னாக்க நீதிபதி அவர்கள் கூட அதை எச்சரிக்கிறார். அதுக்காக ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். அதே மாதிரியே குழந்தைகள் உரிமை கண்காணிப்பும் அதை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. உங்களை போன்ற ஊடகவியலாளர் நம்மை போன்றவர்களும் அதை வந்து கவனக்குறைவாக கடந்து போக முடியாத ஒரு சூழல் 4ஆம் தேதி இருக்கிறது மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற நன்றி தோழர்.